ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு செய்து பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே. முதல்ல சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நெத்திலி மீனை நல்லா சுத்தமாக கழுவி 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அப்படியே வரவி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு மிளகு, நீங்கள் உரைப்பு அதிகம் வேணால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 10-12 சின்ன வெங்காயம், 6-7 பூண்டு, 2 பெரிய தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 5-6 இலை போடுங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தேங்காய் பூ, அதையும் திருவி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் குழம்பு டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சிருங்க. அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. பெரிய வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போடுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நான் போடுவேன், சிலவங்களுக்கு போட மாட்டாங்க. எனக்கு கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் உள்ள பேஸ்ட்டை அப்படியே தூக்கி ஊற்றுங்க. மிக்சியையும் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு புளி நனைய போட்டிருந்தாலும் அந்த புளியையும் கரைச்சி அதை ஊற்றுக்க. தண்ணி கொஞ்சம் இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. தண்ணி இப்போ பற்றினா தான் பச்சை வாடெல்லாம் போகும் பற்றியெல்லாம். அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் உப்பு போடுங்க. போட்டுட்டு திரும்ப புளியை கொஞ்சம் அந்த திரும்ப ஒரு தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொதிச்சது ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆக்கி வெட்டி போடுங்க. வெட்டி போட்டு மூடியும் கொதிங்க. அதுக்கப்புறம் தான் மீன் கொதித்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டு. அதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வெந்துடும். எப்போவுமே 2-3 பிஞ்சிட்டு வெந்துடும். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.